ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஐடியாஸ் கார்னரி. நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஹோம்மேட் சோப்பில் பாதாம் சோப்பு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பாதாம் சோப்புக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலில் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கோம், ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம இதில் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பாமாயில் இதை நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கோம். பாமாயில் நம்ம கொஞ்சம் சேர்த்தாலே போதுமானது. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா பாமாயில்லையும் கேஸ்டர் ஆயிலையும் நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையாக மாய்ஸ்சரைசிங் அதில் கிடைக்கும். அதனால் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம இன்றைக்கி கொஞ்சோண்டு நான் இந்த பாதாம் சோப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரோஸில் இருக்கிற அந்த ரோஸ் சென்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரோஸ் சென்ட்டுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லிக்யூடாக தான் இருக்கும். அதை நான் இந்த ஆயிலோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். நல்லா நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆயில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேயை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சென்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம சென்ட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆயில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மையாக தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா இந்த ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சோப்பு ரொம்ப சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஆயில் தனியாகவும் இந்த பாதாம் நம்ம ஊற்றின அந்த பாலும் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அந்த ஆயிலோட நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு நல்லா அந்த பாதாம் அந்த பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆகிருக்கணும். ஆயில் தனியாகவும் நம்மளுக்கு இந்த பாதாம் பருப்பு தனியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேயை இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். லே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போயுமே லேயை நம்ம வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் அதில் தூசிகள்லாம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லே ஊற்றுறப்ப நல்லா வடிகட்டி தான் நீங்கள் இதில் ஊற்றணும். பொதுவாக நம்ம ஹோம்மேடு சோப்பு நம்மளே தயார் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சோப்பு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான காரியம்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக இந்த சோப்பு ப்ராக்டிஸ் நல்லா நான் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சோப்பு செய்கிற அந்த அளவுகளை நான் கூட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு சோப்புலாம் நான் செய்கிறப்ப எனக்கு ரொம்ப மிஸ்டேக் தான் வந்தது. நான் மிஸ்டேக் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக மிஸ்டேக் வரதான் செய்யும். நம்ம எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம ஒரு வேலையை புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறப்ப சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதை நம்ம சரி பண்ண நம்ம கற்றுக்கணும். இப்போ நான் லேயோடு நல்லா ஆயில் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. சோப்பு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. அதாவது மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்காண்டி நம்ம ரொம்பையும் இதை நம்ம ஹார்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு லிக்யூடாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சோப்பு மோல்டில் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சோப்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஆனால் 2 hours கழித்து நீங்கள் மோல்டுலேருந்து எடுக்கலாம். அழகாக நம்மளுக்கு இந்த மோல்டுலேருந்து சோப்பு வந்துடும். இப்போ நான் சின்னதாக ஒரு டெக்கரேட் இதில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பங்கள் தான் டெக்கரேட் கொடுக்கறது. இது சோப்பு பார்த்திங்கன்னா ரோஸ் மோல்டில் தான் 2 சோப் நம்ம ஊற்றிருப்போம். அது போக 70 கிராம்
சோப் மோல்டில் நான் சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பொதுவாக நான் என்னோடய வீடியோஸில் நான் சொல்கிறது எப்போயுமே வந்துட்டு ஒரு விஷயம் தாங்க. எப்போயுமே மோல்டில் நம்ம சோப்பு வந்து ஊற்றுறப்ப மோல்டில் இருக்கிற அளவை விட நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஊற்றணும். அப்போ ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்கள் கூட கூட இந்த சோப்போட எடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம 70 கிராம் சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 76 77 கிராமோ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும் அந்த ஒரு சோப்பை. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 10 நாளோ 15 நாளோ கழித்து நம்ம வெயிட் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 72 73 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எடை கிடைக்கும். இப்போ நான் மோல்டுலேருந்து இந்த சோப்பை வந்து எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பாதாம் சோப்பு, ஹோம்மேட் சோப்பு. ஹோம்மேட் சோப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம கையாலே நம்ம சோப்பு வந்து தயார் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஹோம்மேட் சோப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன சோப் நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. நான் வந்துட்டு இப்போ தான் நான் ஒரு சோப்பாக வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் என்னென்ன சோப்பெலாம் நான் ரெடி பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், சோப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் சோப்பில் தயார் பண்ண பாதாம் சோப்பு ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ். இந்த பாதாம் சோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.